பிரியமானவர்களே, முதல் பாகங்களிலிருந்து நான் உங்களிடத்தில் வருகிறேன். உணர்வு நிச்சயமாக இருந்தால், தேவன் உங்களோடு வெளிப்பட்டால், அப்படிப்பட்ட வாஞ்சை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், இந்த நாளிலே மெய்யாகவே தேவனால் நாம் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. தேவனால் நாம் மாற்றப்படுவோம். தேவன் ஒரு மனிதனை மாற்றவும் முடியும். தேவன் ஒரு மனிதனை ஆமென் மாற்றாமல் நிறுத்தவும் முடியும். தேவன் அழிக்கவும் முடியும். தேவன் உருவாக்கவும் முடியும். தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த விஷயங்களிலே மனிதனை மட்டுமே தன் விருப்பத்துக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் எல்லாவற்றை அதிகாரங்களையும் தேவனால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் மனிதனிடத்திலே மனிதனை தன்னுடைய வடிவிலே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தபடியினால், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி வாக்கும் பண்ணி தேவன் மனிதனிடத்தில் அதை கொடுத்து விட்டபடியினால், மனிதனுடைய விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். விருப்பத்துக்கு மாறாக அவர் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம விரும்பினால், அல்லேலூயா, நம்ம எதிர்பார்த்தால், நம்ம விசுவாசித்தால் தேவன் நமக்கு அதை செய்வார். அல்லேலூயா. நம்ம விரும்பாவிட்டால், நாம் எதிர்பார்க்காவிட்டால், நாம் விசுவாசிக்காவிட்டால் தேவன் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆதி காலம், ஆதாம் காலம் முதல் கொண்டு இந்த காலத்து வரைக்கும் தேவன் நடத்தி வருகிற விதங்களை சற்று நீங்களும் நானும் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால், மகா பயங்கரமானது, ஆழமானது, அதை விவரிக்க முடியாதது. அதை நாம் அஸ்திவாரம் போடவோ, அதை அலங்கரிக்கவோ, அல்லது அதனுடைய முழுமையும் நாம் கண்டறியவோ, நாம் உலகத்தில் வாழும் கால வரைக்கும் நாம் அதை செய்தாலும் நிச்சயமாய் அதை பரிபூரணப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு வெகு காரியங்களை தேவன் நிறைவு செய்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 12 பேரு, 12 கோத்திரம் என்று தேவன் ஏற்படுத்தினார். அந்த 12 கோத்திரங்களையும் தேவன் ஆரம்ப காலத்திலே செயல்பாட்டிலே, செயல்முறையிலே அவர்களை செயல்படுத்த தேவன் விரும்பாதபடியினால் அந்த 12 கோத்திரத்தை ஆமேன் தேவனுடைய சொந்த ஜனமாக பார்த்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த 12 கோத்திரமும் பெருகி உலகம் எங்கிலும் யூதர்களாகவும் இஸ்ரவேலர்களாகவும் உலகம் எங்கும் சிதறி எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது யூத மார்க்கமும் இஸ்ரேல் மார்க்கமும். இவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள். அவர்கள் உலகம் எங்கிலுமாக இன்றைக்கும் இஸ்ரவேலர்களாக யூதர்களாக எல்லா இடங்களிலும் பெருகி இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டுமானால் ஒன்று யூதனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இஸ்ரேலா இருக்க வேண்டும். அந்த இரத்தத்திலே கண்டிப்பாக ஆமென் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் அழைப்பதில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். அல்லேலூயா. ஆமா. அப்போ அப்படி பெருகினதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. ஏனென்றால் வேலை அதிகமாகிவிட்டது. தம்முடைய தேவனுடைய ஜனங்கள் பூமி எங்குமாக பெருகிட்டார்கள். அல்லேலூயா. ஆனா அவர்களை ஆமென் அத்தனை ஜனங்களையும் தேவன் பராமரிக்கவும், அவருடைய ஜனங்களாக விசுவாச மார்க்கத்திலே நிலைநிறுத்தவும், அவருடைய ராஜ்யத்துக்கும் அழைப்பதற்கு பூமியிலே அதற்கு சிறந்த ஆட்கள் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து பூமியிலே மைய பகுதியிலே இயேசு என்ன செய்தார்? உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் சென்றடையும்படியாக 12 பேரத்தை கர்த்தர் உருவாக்கி, அந்த 12 பேரும் ஆமேன் அதுல ஒருவர் ஏமாற்றப்பட்டு விட்டார். 11 பேர் ஆமேன் தேவனுடைய பிள்ளையாக உருவாகி அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் அவர்களை விரும்பினார். அல்லேலூயா. அது எப்படி என்றால் ஆமேன் திரும்பவும் நாம் இன்னைக்கு அதே வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதிலே 18 19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி, பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த 11 பேருக்கும் ஆண்டவர் சொன்னது இது கடைசி வார்த்தை. ஆனா அது சொன்னதுக்கு பின்னாடி நிறைய இடத்துல ஆண்டவர் இவங்களுக்கு, அதாவது இயேசு இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பின்னாடி இவர்களுக்குள் கலக்கம் உண்டாகி இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசத் தொடங்கினார்கள். விசுவாசத்தில் பேசுகிறவர்களும் உண்டு, அவிசுவாசத்தில் பேசுகிறவர்களும் உண்டு. இப்போ நம்ம குடும்பங்களிலும் சிலர் நம்ம அப்படி இருக்கலாம். விசுவாசத்தில் இருக்கிறவர்களும் இருக்கலாம், அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களும் இருக்கலாம். ஆனால் அப்படி பேச தொடங்கின போது இயேசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாதவராக சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதை நிலைப்படுத்தும்படியாக சில விஷயங்களிலே இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. ஆமேன். எப்படி என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். போனதுக்கு பிற்பாடு இயேசு போயாச்சுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த சர்ச் பாஸ்டங்க யாருமே இல்லைன்னாக்கா இந்த சர்ச்சை நடத்துறதுக்கு யார் முன் வருவீங்க? கை தூக்குங்கவே. இந்த சர்ச் பாஸ்ட் யாருமே இல்லை. யார் இந்த சர்ச்சை நிர்வாகம் பண்ணி நடத்துவீங்க? பாஸ்ட் குடும்பம் இல்லாம சொல்றேன். யார் முன்னால் நின்று நடத்த, இதை நிர்வாகம் பண்ண, ஊழியம் செய்ய யார் வருவீங்க? அப்படி இருக்கிறவங்க கை தூக்கலாமே. முழு கை இருக்கிறவங்க தூக்குங்க. ஆமேன். இதை நிர்வாகம் பண்ணணும், இதை நடத்தணும். ஆமா, இந்த சபையை முழுமையா ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. பேசுறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு போயிட்டார் அப்படின்னு இப்போ ஒருத்தருக்கு கை வந்துச்சு, ஒருத்தருக்கு அரை கை வந்துச்சு. அது யாரும் நம்ம காமிக்க முடியாது இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு போயிட்டார்னு உடனே இந்த விஷயம் அங்கேயே நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்கவே. அவங்களுக்குள்ளே நடந்துச்சு. ஐயோயோ, நம்ம குரு போயிட்டாரே, நம்ம நிலைமை என்னவோ அப்படின்னு சொல்லி, இனி எப்படி நம்ம அவர் இருந்தாக்கா அவர் பின்னால போவோம், இப்போ அவர் இல்லை நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய விசுவாசமெல்லாம் எப்படி இருந்ததுங்க, எல்லாம் குளறுபடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆன உடனே யோவான் புஸ்தகத்துக்கு நேராக வாங்குவே. ஒவ்வொரு வசனம் நான் சொல்றதை படிங்கவே. ஆமென். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து பாருங்க. இப்போ எங்கதான் பாக்குறாங்க இவங்களுக்கு விசுவாசம் எங்கன்றீங்க? ஐயோ, குரு என்னாச்சோ தெரியலையே, நம்ம கூட யாரும் இல்ல, குரு இல்ல. அல்லேலூயா. சரி, அப்படியே கீழே வாங்குவே. 10வது வசனத்தை படிங்கவே. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். கேட்டீங்களா? இப்போ அங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம குரு இல்ல, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. குரு இல்ல, இப்போ அவர் போயிட்டாரு. ஆனாலும் இவங்க இந்த சீசர்கள் என்ன பண்ணல, கிளஞ்சு போகல. சீசர்கள் பாருங்க அங்க, பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. போனார்கள். சீசர்கள் போயிட்டாங்க. இப்போ சரி, அங்க போனா பரவாயில்ல, இங்க படிங்கவே. 18ஆம் வசனத்தை படிங்கவே. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். சீசருக்கு அறிவித்தாள். யாருங்க அறிவித்தது? இப்ப சீசனா சீசியா? யாருக்கு தரிசனமானார்? யார் கண்டது? அல்லேலூயா. ஏங்க, சீசனோ சீசியோ ஏதாச்சும் ஒண்ணு தெரியணும்ல? அட ஆமாவே இல்லைங்களா? அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு கடவுள் சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சாதான் சீசன் சீசி. ஒண்ணுமே தெரியலன்னா நீ எந்த விதத்துல சீசன் சீசின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு சீசனுக்கு இருக்கணும் ஐயா.
மகதலேனா மரியாள் போய் நான் பார்த்தேன் அவரை, அல்லேலூயா, எனக்கு தரிசனமானதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஒரு சீசன் சிசிக்கு இருக்கிற தகுதி என்னன்னா, தெய்வத்தினுடைய உறவு கண்டிப்பா இருந்தாக்க மட்டும்தான் அந்த சீசனாகவே சிசியாகவே வேலை செய்ய முடியும். இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 19ஆம் வசனத்தை படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, ஆமென், உங்களுக்கு சமாதானம் என்றார். போதுங்க. அல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் நடக்குது? ஜனங்களுக்கா, சீசருக்கா? ஏங்க, இந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க ஒரு சீசனா சிசியா இருந்தா நீங்க பார்க்கணுங்க அத. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை பார்க்கணும், அவர் பேசுறதை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. நானும் ஒரு ஆளு அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்னத்தை இந்த உலகத்துல சாதிச்சு கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்துவோம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதாவது இயேசு யாரு கூட தான் இருக்கிறதுக்கு விரும்புறாரு? யாரு கூட தான் பேச விரும்புறாரு? யாருக்கு தான் அவரை காமிக்கிறாரு? அல்லேலூயா. நல்ல சீசன், நல்ல சீசியா இருந்தால் உங்களுக்கும் அந்த இயேசு தோன்ற வேண்டும். அல்லேலூயா. வசனத்தினால் தோன்றலாம், தரிசனத்தினால் தோன்றலாம், வார்த்தையினால் பேசலாம், அற்புதங்கள் அடையாளங்களினால் உங்களை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு காரியம் சீசனுக்கு சிசிக்கு நடந்தாலுக்கு மட்டுமே அந்த ஸ்தானத்துக்கு பொருந்தினவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்துக்கு பொருந்தினவர்கள். ஹல்லேலூயா. போகட்டும். சரி, கீழே படிங்க. ஆமென். 20ஆவது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். யாரை கண்டு? அப்போ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னது நடக்குதா இல்லையா? அட ஆமாவே இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஏங்க நமக்கு அந்த நம்பிக்கை இல்ல? ஹல்லேலூயா. அதாவது அவர் சொன்னாரு, அதோட முடிஞ்சு போயிருந்தா, ஒண்ணு நடக்கலன்னு சொன்னா இயேசுவை விசுவாசிக்கவோ நம்பவோ தேவையில்லை. ஊடகத்துல வலைதளத்துல பாக்குற உங்களுக்கு தான் சொல்றேன், இயேசு உலகம் எங்கிலும் நிறைந்திருக்கிறார். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா, நீங்க பேசணும்னு நினைச்சா உங்களுக்கும் தோன்றுவார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும் பேசணும்னு நினைச்சா உங்களுக்கு தோன்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் அதிகமா ஒரு ஆளுக்கும் தெரியாம சீசர்களுக்கு மட்டும் போய் நான் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என் குரு சொன்ன மாதிரி எங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வர வேண்டும், ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் தான் எதை சார்ந்து நிற்கிறார்களோ அது அவர்களுக்கு ஆதரவாய் சப்போர்ட்டா இருக்கும் என்று சொன்னால் இன்னும் வலுவாய் நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்? உலகம் முடிய வரைக்கும் எல்லா நாளும் உங்க கூட தாப்பா இருப்பேன். ஹல்லேலூயா. இத கேட்டு கேட்டு இத பார்த்த உடனே இவங்களுக்குள்ள பத்தி பிடிச்ச தீ, அந்த அனல், இயேசு உலகத்துக்கு வந்து இயேசு இந்த உலகத்துல நிறைவேற்றினதை விட இவங்க மூலமா செஞ்சது எக்கச்சக்கம், ஏராளம். இயேசு செஞ்சது. அல்லேலூயா. நீங்க நம்பினா நீங்களுக்கும் உங்களுக்கு அது நடக்கும், தெரியுமா? அல்லேலூயா. அன்றாட கூலி வேலை செஞ்சோ, அன்றாட சம்பளத்தை வாங்கியோ, அனுதின காசை வாங்கியோ நீங்க வாழணும் பொழைக்கணுங்கிறது இல்ல. இயேசு உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க போய் தேட தேவையில்லை, அது உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. இயேசு எதையும் தேடி போக கிடையாது, சீடர்களும் எதை தேடி போக கிடையாது. ஹல்லேலூயா. சீசர்களும் எதை தேடி போய் எனக்கு வேணும் கொடுங்கன்னு கேட்க கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா சபையை தேடி வந்தது, எல்லா ஊழியத்தை தேடி வந்தது, எல்லா இயேசுவை தேடி வந்தது. ஹல்லேலூயா. நாம் இந்த
இத்தனை வருஷ காலமா வாழ்ந்து எத்தனையோ ஆண்டு காலங்கமா அந்த உலகத்துல வாழ்ந்து போனவங்களை பார்க்கலும் இந்த தலைமுறையின் மேல தேவன் ஒரு நெருப்ப வீசினார்னு சொன்னா அது பத்தி எரிய ஆரம்பிச்சதுனாக்க அது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அதனுடைய வேலையை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமா, தெய்வத்தினால் ஆகாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சரித்திரங்களை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. போகட்டும், கீழே படிக்கலாமே 20வது வசனம். ஆமென். 25வது வசனம் படிங்கவே. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். கேட்டீங்களா? அல்லேலூயா. மக்களே, ஏன் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. இந்த 12 பேருக்கு, இந்த 11 பேருக்கு மட்டும் கடவுள் ஏன் தெரிகிறாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இவங்கதே கூடவே இருந்து இவர் சொன்னதை, இவர் பேசினதை, இவர் உபதேசம் பண்ணினதை, இவர் அற்புதம் செய்ததை, இவர் சுகமாக்கினதை, இவர் பேய்களை துரத்தினதை, இவர் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை அத்தனையும் இந்த 11 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்படியானா சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியுமா தெரியாதா? வெளியில் இருக்கிறவங்கல்ல. ஆமென். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேதம் தெரியாதவர்கள் கை தூக்குங்க. எனக்கு வேதத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்றவங்க யாராச்சு? சத்தியம் தெரியாது, பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாதுன்னு சொல்றவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கும் என்னதான் இருக்கும்? தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். அல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் அங்கு தரிசனமானவர் இங்கும் ஆக முடியுமா முடியாதா? அல்லேலூயா. அங்கு பேசினவர் இங்கு பேச முடியுமா முடியாதா? அல்லேலூயா. அங்கு நடந்த சம்பவங்கள் இங்கு நடக்குமா நடக்காதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா இல்ல, நம்மளை எதை தரப்படுத்திட்டு வர்றாருன்னா சும்மா விளையாட்டு கிடையாது. அல்லேலூயா. எல்லாரை போல நானும் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாரை போலவும் நான் இல்லை. என்னுடைய அழைப்பு வேற, என் தரிசனம் வேற, என் நோக்கம் வேற, என் திட்டம் வேற. இது எல்லாமே என் ஆண்டவர், என் தகப்பன் என் மேல் வைத்திருக்கிறார். அதனாலதான் இப்படி நடக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கீழே நாம படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 30வது படிங்கவே. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். கேட்டீங்களா? அல்லேலூயா. யாருக்கு முன்பாக அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாரு? சரி, நம்ம எங்காவது போய் ஜெபம் பண்ணணும், எங்காவது ஒரு பக்கம் நோய் இருக்கிறவங்களுக்கு, பேய் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சபையில யாருக்குமே தெரியாத நாங்க ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. நீங்க யாராவது கூட இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு யாருக்கு முன்னாலதான் செய்யறாரு? ஆமென். அல்லேலூயா. சீசருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக கிடையாது, இஸ்ரவேலுக்கு முன்பாக கிடையாது, யூதர்களுக்கு முன்பாக கிடையாது, ராஜா அரசா அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு முன்பாக கிடையாது. அல்லேலூயா. சீசருக்கு முன்பாக அதை செய்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் சீசர்கள் இதை செய்ய போறாங்கன்னு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ட்ரைனிங் அது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சரி போகட்டும். வேறொரு வசனத்தையும் நாம் படிக்கலாம். சீக்கிரமா படிங்க. 7வது வசனத்தை படிங்க. 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, பாருங்க, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா உங்க அக்கம் பக்கத்துல பிச்சு புடுங்கிட்டு போகும். கெட்டது எதுவும் அண்டாவே அண்டாது. இருன்னு சொன்னா கூட இருக்காது. புடிச்சா ஓட்டம் மசனாய் மாதிரி ஓடும். அல்லேலூயா. நிக்க சொன்னால் நிக்காது. அல்லேலூயா. இந்த தரிசனம், இந்த வெளிப்பாடு, இந்த வரம், இந்த தேவனுடைய பேசக்கூடிய அந்த அனுபவம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா தரமான சீசன் உருவாகுகிறான். அல்லேலூயா.
தரமான சீசன் உருவாக வேற யாருகிட்டே இயேசு கிறிஸ்து தொடர்பு வைக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ இன்னொரு ஆளுகிட்ட தொடர்பு வச்சாரு, அதை நம்ம பின்னால பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இப்ப 8வது வசனத்தை படிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு சீசன் எங்க இருக்கிறானோ அங்க இயேசு இருப்பார். அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறானோ அங்க சீசன் இருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய மக்களே, இயேசுவுக்கும் சீசனுக்கும் இருக்கிற தொடர்பு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த காரியங்களையும் கண்டுகொள்ள முடியாத அத்தனை காரியங்களும் சீசனுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சீசனாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சீசனாக, அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக, அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக, அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட தேவ பணியை நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்டார்கள். பாருங்க, இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம். 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால், கேட்டீங்களா? அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கேட்டீங்களா? இப்ப நம்ம கூட பேசுறது யாருன்னு ஒரு சீசிக்கு தெரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, பல ஆவிகள் பேசும், பல வடிவத்துல பேசுவாங்க. இவங்க யாருன்னு கண்டாங்க? இவர் கர்த்தர் என்று கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் ஆண்டவர் என்று கண்டார்கள். அல்லேலூயா. இவர் தேவன் என்று கண்டார்கள். அப்படி எல்லாம் தேவன், எல்லா சத்தமும் தேவனை போல சத்தம் வரும். ஆனா தேவன் யாரு, மற்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாருங்க 14வது வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த சீசர்களுக்குள்ளாக இத்தனை தடவை தரிசனமாகி பேச அங்கே அவருடைய உள்ளான இருதயங்கள், அவருடைய ஆவிகள், அவருடைய அபிஷேகங்கள் என்னவாக மாறுதுன்னாக்க, ஒரு ஆளு 500 பேர்த்துக்கு சமமா மாறுறாங்க. அல்லேலூயா. ஒரு சிங்கிள் ஆளு ஒரு 100 பேருக்கு, ஒரு 50 பேருக்கு, ஒரு 200 பேருக்கு, 300 பேர், 400 பேர், 500 பேர், பேதுரு எல்லாம் 500 பேருக்கு சமம். அல்லேலூயா. பேதுரு பேசினான்னா ஒரு வார்த்தை அத்தனை பேர்த்துக்கு அப்படியே பாஸ் பண்ணுது, அத்தனை பேர்த்தையும் தூக்கி நிறுத்துது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுதுன்னா, அந்த மனுஷனை ஆண்டவர் சொன்னாரு, கடைசி முடிவு வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொன்னவரு. இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்துல பார்க்கறதும் பேசுறதும் தொடர்பு வைக்கிறதையும் பார்த்த உடனே இந்த உலகத்தில் அவங்க இருக்கிறதவே மறந்து இயேசு அவங்களும் ஒன்னாவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க பெரிய அளவுல, மகா பெரிய அளவுல இந்த உலகத்தை அசைக்க முடிந்தது. அல்லேலூயா. அசைக்க முடிந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இப்படி சீசர்கள், இதை பெற்றுக்கொண்ட சீசர்கள் 12 பேர், 12 கோத்திரங்கள், முற்பிதாக்களின் காலங்களிலே 12 கோத்திரங்கள். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னாடி 12 சீடர்கள், அதுல ஒருவர் ஃபெயில் ஆனாரு, இன்னொரு 11 பேர் சீடர்கள். அவர்கள் 12 கோத்திரம், இவர்கள் 12 சீடர்கள்.
அதுல ஒரு ஆள் தோத்துட்டாரு, 11 பேர். இந்த 11 பேருக்குள்ளும் ஆண்டவர் நான் இருப்பேன்னு சொன்னதை வாக்கு பண்ணி தரிசனமாகி வெளிப்பட்டு பேசுனதுக்கு பின்னாடி நடக்கிறது என்னங்கிறத பார்க்கணும். இப்ப இங்க நமக்கும் என்ன நடக்குதுன்னு நீங்களும் பார்க்கணும். அல்லேலூயா. அங்க அவங்களுக்கு நடந்துச்சுன்னு நம்ம கேட்டுட்டு போறக்காக இல்ல, நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றார் கர்த்தர், அல்லேலூயா, என்பதை நாம திரும்ப வேண்டியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க மிக பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. எது? அது முடிஞ்சு போச்சு. இந்த சீசனுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா இவன் எதிர்த்தாள், இவன் வேண்டான்னு வெறுத்தாள், ஒதுக்குன ஆளு. ஆனா இந்த ஆளுக்குள்ள ஒரு காரியம் நடக்குது பாருங்க, பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அதை நீங்க படிக்கும் போது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. எத்தனை நாளுங்க? 40 நாள். 40 நாள் அளவும் யாருக்கு தான் தரிசனமானார்? அப்போஸ்தலர்கள் வந்து 12 கோத்திரங்களை விட மிஞ்சின ஆட்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 12 கோத்திரங்கள் தேவன் தேர்ந்தெடுத்தது. அது இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணி தன்னுடைய ஜனம் என்பதை காண்பிக்கக்கூடிய அளவில் தன்னுடைய சொந்த ஜனம் என்று தேவன் உரிமை பாராட்டும்படியாக பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 12 கோத்திரம் பெருகி கிடக்கிற இந்த இனப்பெருக்கத்தை, பூமி எங்கும் பெருகி கிடக்கிறதை பரலோகத்துக்கு அறுவடை செய்யக்கூடியவர்களா நிற்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்களை தான் தேவன் அனுதினமும் தரிசனமாகி 40 நாள் தரிசனம், அனுதினமும் தரிசனம். அல்லேலூயா. தரிசனத்தை பார்க்கணும், சொப்பனத்தை பார்க்கணும், பேசுறத கேட்கணும், வார்த்தையில பேசுறத கேட்கணும். நீங்க அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு உங்க மூலமா செய்யறத நீங்க பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் நானும் ஒரு மனுஷனா இஸ்ரவேலை போல இருக்க விரும்புகிறேனா, யூத மார்க்கத்தை போல இருக்க விரும்புகிறேனா, 10 நானும் 11 இருக்க விரும்புகிறேனா, அல்லது அப்போஸ்தலனா இருக்க விரும்புகிறேன்? நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? வாய் திறந்து சொல்லணும். நீங்க என்னவா இருக்கிறீங்களோ வாயும் திறக்கணும், கையும் தூக்கணும். பாருங்க, நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க? யூதர்களாகவோ அல்லது ஆமா கை இருக்கிறவங்க, ஆமா கை இல்லாதவங்க வேண்டாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனா இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. நாங்க அப்போஸ்தலன்னு ஒத்துக்கிறோம். கையில கையை போடுங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன், அல்லேலூயா, இதுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இயேசுவுக்கும் 12 சீடனுக்கும் எதிரியாய் எதிர்க்கட்சியாய் இருந்தவன் யார் இருந்தால்? அல்லேலூயா. இப்ப நம்ம படிக்கிறாள். எல்லாத்துக்கும் எதிரியா இருந்தால் எதிர்க்கட்சி. அல்லேலூயா. எதிரியா இருந்தால் இந்த ஆளு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தண்ணி குடிச்சு சீக்கிரம் வாங்க. பாருங்க, இப்ப நம்ம அதை படிக்கலாமே. ஆமா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் படிங்கவே. அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது. போதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே 11 பேர் தான். கொஞ்சம் திரும்புங்க. அல்லேலூயா. அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? இயேசு கூட 12 பேர்ல ஒரு ஆள் போயிட்டாரு, 11 பேர். அல்லேலூயா. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இல்லாத காலத்துல அப்போஸ்தலர்களுடைய பட்டியல்ல எவ்வளவு சீடர்கள் வர்றாங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களாக 120 பேர். அல்லேலூயா. இந்த 120 பேரும் மிக பயங்கரமாய், ஆமென், கர்த்தருடைய மகிமையினால நிறையப்பட்டவர்களாக, மூடப்பட்டவர்களாக, நடத்தப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். இந்த 120 பேருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. 120 பேருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 120 சீடர்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறார்.
அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் சீடன் என்கிற அந்த தகுதி அந்த 120 பேர்ல ஒரு ஆளுக்கு இல்லைன்னாலும் 119 பேர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இல்லைன்னாலும், ஆனா எல்லோருக்குள்ளும் சீடன் என்கிறதான அந்த தகுதி இருப்பதற்கு அத்தனை பேரும் சீடனாக செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீடனாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீடனாக 120 பேரும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 120 பேருக்குள்ளேயும் இயேசு என்கிறவர் தம்முடைய மகிமையை 120 பேருக்குள்ளும் இருந்து மகிமையாக நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த 120 பேருக்குள்ளாக இருந்து மகிமையாய் அவருடைய மகிமையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், சீடனாக வேண்டும், தம்முடைய சீடன் என்கிறதான நிலையில நிற்க வேண்டும், நான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்கிறதான இந்த உலகத்தை பார்க்காமல், வரும் காரியங்களை பார்க்காமல், தன் குடும்பங்கள், தம்முடைய எதிர்காலங்கள், வாழ்க்கைகள், இவைகள் எவைகளையுமே பார்க்காமல் எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறவர் இவர்தான், எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார் என்று நிற்க ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க. அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் மகிமையாக பயன்படுத்துவார். ஏன்னா முதல்ல சரியா நிக்கணும். அல்லேலூயா. சரியா நிக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக சரியாக நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியாக நின்னா மட்டுமே ஆண்டவர் அவங்கள சரியா நிக்கிறவங்களை சரியா பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தடுமாற்றம் இருக்கக்கூடாது, குளறுபடி இருக்கக்கூடாது. ஆமா, இந்த உலக சம்பாஷணைகள், கலாச்சாரங்கள் இவைகளுக்குள்ளாக கலந்து அப்படி நிக்க கூடாது. சரியா நிக்கணும்னு சொல்லி உறுதியா நின்னுட்டீங்கன்னு சொன்னாக்க கர்த்தராகிய இயேசு 11 பேர்த்தையும் பயன்படுத்தினார். அந்த 11 பேர் மூலமாக 120 பேர் வந்துட்டாங்க. அல்லேலூயா. 120 பேர் சீசர்கள் பட்டியல். அப்போ விசுவாசி எவ்வளவு பேர் இருப்பாங்க? 120 பேருக்கு. 120 பேர் சீடர் அப்படின்னா ஒரு சீடனுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர்னு போட்டா கூட, ஒரு சீடனுக்கு ஒரு 50 பேர் போட்டா கூட எவ்வளவு பேர் மக்கள் இருப்பாங்க? அல்லேலூயா. எத்தனை வேலைகள் அவங்க செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம போனாங்களா, துணிமணி இல்லாம போனாங்களா, வீடு வாசல் இல்லாம போனாங்களா, அவங்க இந்த உலகத்தில் பைத்தியக்காரனை போலவோ அல்லது பிச்சை எடுக்கிறவர்களை போலவோ அல்லது பார்த்தீங்கன்னா கையேந்து நிற்கிறவர்களாகவோ வேத வார்த்தையின்படி யாருமே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு பேரையும் கர்த்தர் கனப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. ஒன்றிலும் குறையில்லாதவர்களாக பரிபூரணம் அடைந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுலடியார் சொல்லுகிறார், பிரதான அப்போஸ்தலன் பவுலடியார் அவர் பேசுகிறார், நான் ஒன்றிலும் குறைவுபடவில்லை. ஒன்றிலும் குறைபட கிடையாது, அத்தனையிலும் என் தேவனை நடத்தினார். ஆனா அத்தனை சபைகளுக்கும் அப்போஸ்தலன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலடியார். அல்லேலூயா. இந்த பவுலடியாருக்கு தான் தேவன் தரிசனமானது வித்தியாசமான தரிசனம். 40 நாள் சீடர்களுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரே நாள் தரிசனமானார். அல்லேலூயா. ஒரு நாள் தரிசனம் ஏராளமான அப்போஸ்தலர்களை உருவாக்கக்கூடிய தரிசனமாக செயல்முறையில மாறினது. அல்லேலூயா. மக்களே, நான் ஆனா பெண்ணாங்கிறது முக்கியம் கிடையாது. மகதலேனிய மரியாதை முதல் தரிசனத்தை பார்த்தாங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனா பெண்ணா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பலம் இருக்குதா பலம் இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. ஆமா, நமக்கு தகுதி இருக்குதா தகுதி இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. கர்த்தருக்கு உன்னை பிடிக்குமா? அல்லேலூயா. ஆமா, உன்னை அழைச்ச ஆண்டவருக்கு உன்னை பிடிக்குமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. உன்னை அழைச்ச ஆண்டவருக்கு உன்னை பிடிக்கும்னாக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த காலத்திலே இஸ்ரவேலை கொள்ளையடித்தவன், இஸ்ரவேலை கொலை செய்தவன், இஸ்ரவேலை சிறைச்சாலையில போட்டு வாதிக்கப்பட்டு சோர்தனி இல்லாம சாப்பாடு இல்லாம அவர்களை சிறைச்சாலையிலே மிக கொடுமைப்படுத்தினாள். அல்லேலூயா. நல்லவனாய் இருக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துறாரு நினைச்சுக்காதீங்க. யாரை எப்படி வேணாலும் பயன்படுத்துவார். நீங்க மோசமா இருக்கிறீங்க, ஒருவேளை நான் எப்படி நான் இந்த மாதிரி பொய் பேசுறேனே, நான் இந்த மாதிரி தப்பா இருக்கிறேனே, ஆமா என்னுடைய பார்வை என்னுடைய செயல்முறை சரியில்லையே, என்னை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார், ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சா கூட நினைக்கலாம்.
ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற சவுல் செய்யாத தப்பு எதுவுமே இல்லை, அத்தனை அவங்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா, அவ்வளவு இருந்துச்சு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அல்லேலூயா, நீ துன்பப்படுத்துறீங்களப்பா, அந்த இயேசு தான். எந்த ஆண்டவன் அப்படின்னு கேட்டான், நான் தான் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அந்தால அருமையா மாத்தினாரு. ஆமா, குறுக்கு வழியில போய் குறுக்கு காரியங்களை பண்ணிட்டு யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு என்ன தெரிய போகுது, நான் இப்படித்தான் செய்வேன், எனக்கு பலம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா சில வேளை நம்மளுக்குள்ள யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வலையில பிடிபடுற மீனா இருந்தா பிரச்சனை கம்மி. தூண்டில மாட்டினா எங்க பிச்சுட்டு வருதுன்னு தெரியாது, ஜாக்கிரதை. அல்லேலூயா, தூண்டில மாட்டுற மீனா இருந்துடாதீங்க. வலையில மாட்டுற மீனுக்கு பிரச்சனை கம்மி, கூட்டத்தோட சேர்ந்துக்கலாம். அல்லேலூயா, தூண்டில மாட்டுனா தூண்டி எங்க சிக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா, அப்போஸ்தலனாகிய பவுல் தூண்டில மாட்டின மீன். அல்லேலூயா, ஆமா, ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து, என் நாமத்தினால, என் பேருனால அநேக நீ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் 20ஆம் அதிகாரத்தில் நான் பானபலியா வாக்கப்பட போகிறேன் என்று சொல்லி தன் சீடர்களை அழைத்து அவங்க கிட்ட பேசுறார், ரொம்ப பேசுறார். அல்லேலூயா, பிரியமானவர்களே, இத்தனை வருஷ காலங்களாக தேவ ஆலயத்துக்கு வருகிறீர்கள், தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், விசுவாசத்திலே வளர்ந்தும் இருக்கிறீர்கள், வேதத்தை அறிந்தும் இருக்கிறீர்கள், வேதத்தை படிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள், தேவாதி தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து அநேகர் அறிந்திருக்கிறார்கள், நீங்கள் யார் என்று அநேகருக்கு தெரியும். அல்லேலூயா, தேவன் உங்களை சாட்சியாகவும் வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்முறையிலே தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவும் என்னுடைய செயல்பாடும் எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் திரும்பி, இன்றைக்கு தேவன் உங்களை தொடுவார் என்று சொன்னால் தயவு செய்து அவர் தொடும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அவர் தொடும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் தொட்டால், அப்படி அவர் பேசினால், அப்படி அவர் வெளிப்பட்டால் நிச்சயமாகவே ஏதோ ஒன்றுக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய மாபெரும் மகிமைக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று உங்களை விட்டுக் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு ஏராளமான வேலை இருக்கிறது. அந்த வேலைக்காகத்தான் இயேசு 11 பேரை உருவாக்கினார். 120 பேர் உருவானார்கள். அதற்கு பிற்பாடு வாசிப்போம் என்றால் கணக்கே இல்லாத சீடர்கள் உருவானார்கள். அல்லேலூயா, கணக்கே இல்லாத சீடர்கள் உருவானார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லோகம் வேற, அந்த லோகம் வேற. அல்லேலூயா, அதை பார்க்கணுமா? நான் அதை வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த லோகம் வேற, அந்த லோகம் வேற. இந்த பூமியினுடைய லோகம் வேற, பரலோகம் வேற. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் படிங்கவே. மத்தேயு 6:10. ஆமென். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல ஆமென் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணுமா? அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நல்லா என்ன பாருங்க கொஞ்சம் எல்லாரும். அல்லேலூயா. பரலோகம் அப்படியே பூலோகத்துக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, ஆனா நடந்துச்சுன்னா பைபிள் என்ன சொல்லுது? அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யம் இங்க வந்துச்சுன்னா அங்க கொலை இல்லை, கொள்ளை இல்லை, பொய் இல்லை, விபச்சாரம் இல்லை, மது இல்லை, அங்கே மிருகங்கள் இல்லை, அங்கே பேய் பிசாசுகள் இல்லை, அங்கே பில்லி சூனியங்கள் இல்லை, அங்கே சண்டை வழக்கு இல்லை, அங்கே போட்டி பொறாமை இல்லை, கெட்டதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே பரலோகத்தில் இல்ல, அந்த ராஜ்யத்தில் இல்ல. அந்த ராஜ்யம் இங்க வந்தாக்க இங்கேயும் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதத்தான் இயேசு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் இங்க வருவதாக. அல்லேலூயா. நான் அங்கிருந்து தான் வந்தேன்,
ஆனா அந்த ராஜ்யம் வேற, இந்த ராஜ்யம் வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இயேசு அதை பார்த்தார். இங்க இருக்கிற ராஜ்யம் வேற, ஆனா அந்த ராஜ்யம் வேற. அந்த ராஜ்யம் இங்க வரணும். அப்போ இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யமும் சமமாகும். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் வரணும்னாக்க இங்க சீடர்கள் பெருகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் வரணும்னா இங்க சீடர்கள் ஏராளமாய் பெருகணும். ஆமா, எங்க பார்த்தாலும் சீடர்கள். ஒரு 4 வீட்டுக்கு, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு சீடர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி முழுவதுமாக ஒரு 5 வீட்டுக்கு 10 வீட்டுக்கு ஒரு சீடன் இருந்தால் இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் மாறி அந்த ராஜ்யம் வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம், இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, என்னன்னா இப்போ ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறது என்ன? ஆண்டவருடைய சித்தம்ங்கிறது என்னங்க? சித்தம்னா என்னங்க? நல்ல சீடர்கள். அல்லேலூயா. சித்தம்னா என்னங்க? எண்ணங்கள், திட்டங்கள். எண்ணங்கள், திட்டங்கள். கரெக்ட். பரவாயில்ல. பாருங்க, அது நம்ம மொழியில நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் விரும்புறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சித்தம்ங்கிறது அவர் என்ன விரும்புறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ, அல்லேலூயா, அது அவருடைய சித்தம். அல்லேலூயா. அவர் நினைக்கிறது, அவர் விரும்புறது, அது அவருடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ உம்முடைய சித்தம் அங்க என்ன செய்யப்படுது? அவருடைய பரமண்டலத்தில் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? பரமண்டலத்தில் தேவன் என்ன சட்டம் அங்க கொடுத்திருக்காரோ, பரமண்டலத்தில் அவர் என்ன சொல்றாரோ, பரமண்டலத்தில் அவருக்கு தெரியாத ஒண்ணு நடக்கிறதுக்கு பரமண்டலத்தில் வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கு அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அப்போ அங்கே அவருடைய விருப்பம், அங்கே அவருடைய சித்தம் நடக்கிறது, நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆனா பூமியில பல சித்தங்கள் நடக்கிறது, பல விருப்பங்கள் நடக்கிறது, பல சட்டங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. இங்க பல மாதிரி இருக்கிறதுனால அந்த திட்டமும் அந்த சித்தமும் அந்த விருப்பமும் இங்க இல்லைன்னு இயேசு அங்க காண்பிக்கிறார். அல்லேலூயா. இங்க அந்த மாதிரி இல்ல. அந்த லோகத்தில் நடக்கிற அந்த ஒழுங்கு, அந்த நீதி, அந்த நியாயம், சத்திய, தர்மம் இந்த லோகத்தில் இல்ல. இங்க பல சித்தம் நடக்கிறது, ஒரு சித்தம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம், அது படிங்கவே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ இயேசு எதை விரும்புகிறார்? சீடர்களிடத்துல இந்த விஷயத்தை சொல்றாரு. என்னன்னு? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார்? நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது 9ஆம் வசனத்தை படிங்கவே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது யாருக்கு சொல்றாரு? புரியுதுங்களா? அல்லேலூயா. என்ன செய்யணுங்கிற சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. யாரும் எப்படி இப்ப அவருடைய நாமம் தீட்டாவா இருக்குது? ஏன் அப்படி சொல்றாரு? இத கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க சீடன் சிசி. இப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு என்னங்க? இப்போ அவரு அசுத்தமா இருக்கிறாரா? ஏன் அப்படி சொல்லணும்? அட பேசுங்கப்பா. அல்லேலூயா. அதாவது இப்ப நான் இருக்கிறேன்னு வைங்க, நான் இயேசுவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க, என்னால அவர் பேரு கெடாம இருக்கணும். அல்லேலூயா.
என்னால் அவருடைய பேர் கெடாம இருந்ததுனாக்க அவருடைய நாமம் அவருடைய பேரு பரிசுத்தமா இருக்கும். இந்த ஆளும் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பேசின, என்னை வந்து தப்பா நான் வந்து மோசமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய பேர் என்னாகுங்க? கெட்டு போகும். அல்லேலூயா. அவருடைய பேரு கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னாக்க என் மூலமாக உம்முடைய பேரு சுத்தமா இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு சீடன், ஒரு சீசி, ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அவங்க யாருடைய பேரும் அவங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருடைய பேரு அவங்கனால பரிசுத்தமாக வேண்டும், அசுத்தமாகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அங்கே செய்யப்படுகிறத போல இங்கேயும் செய்யப்படுவதாக என்று அவர்களுக்கு இயேசு அருமையான ஒரு வழியை ஆமேன் வகுத்து அவைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செயல்முறையிலே செயல்படும்படி கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசு என் கூடவும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. சரி, போகட்டும். இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில முதல்ல இருந்து படிக்கலாமே. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, அன்னைக்கு சீஷர்கள் பெருகும் போது கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால சீஷர்கள் 120 பேரு பெருகினாங்க. அது கணக்கெடுக்க முடிஞ்சது. அந்த கணக்கை வந்து 120 பேர்னு சொன்னாங்க. ஆனா இங்க சீஷர்கள் தொகை பெருகினார்கள். ஆனா இவ்வளவு பேருன்னு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு சீஷர்கள் பெருகினார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாச அசெம்பிளி திருச்சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், சீசனாக சீசியாக நீ உருவாக இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சீசனாக சீசியாக உருவாகி நீ ஒரு நல்ல சீடனாக இந்த பூமியிலே இயேசு உன்னோடு இருக்கிறதை பிரதிபலிக்கும்படியாக அநேகர் உன்னை கண்டு இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை பார்க்கும்படியாக நீர் செயல்முறையில் செயல்படுவாய் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்தின் மிக மிக மகிமையாக கர்த்தர் உன்னை வரவேற்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்திலே பிரியத்தோடு கனத்தோடு உன்னை வரவேற்பார். ஹல்லேலூயா. ஆமா, காலங்கள் கடந்தது, வருஷங்கள் போனது, நாட்கள் போனது. ஓ ஜனமே, ஆமேன், சீடனாக சீசியாக உருவாக தேவாதி தேவன் சர்வ வல்லவர் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். அழைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிற நேரங்களிலே அழைப்புக்கு இணங்கி நிற்பீர்கள் என்று சொன்னாக்க உங்களுடைய செயல்முறை இந்த உலகத்துக்கு சூரியனை போல பிரகாசிக்கும்படி அதே இயேசு உங்களோடு இருக்கிறார். அதே இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொன்னதுதான். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களை கொஞ்சம் கீழே படிங்கவே பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, கேட்டீங்களா, 12 வந்து ஜெபம் பண்ற கூட்டம். 12 பேர் எப்போது ஜெபம் பண்ற ஆளுங்க. நல்லா கேட்டுக்குங்க. அல்லேலூயா. இந்த 12 பேரும் எப்பொழுதும் ஜெபிச்சிட்டு இருக்கிறவங்க, வேதத்தை படிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு உறவாடிட்டு இருக்கிறவங்க. இந்த 12 யார வர சொல்றாங்க? படிங்க. இந்த அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, அந்த 12 சீஷர்கள் ஜெபம் பண்ற பிரதானமான சீஷர்கள் 12 பேர், முக்கியமான சீஷர்கள் 12 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சீஷருங்க வாங்கன்றாங்க. அப்ப சீஷர்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா.
பிரியமானவர்களே, இங்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய பணி செய்யறவர்களா நிக்க காலம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பணிக்கு சுவிசேஷ வேலைகள் இருக்கிறது, அற்புதங்கள் அடையாளங்களை நிகழ்த்தக்கூடிய வேலைகள் இருக்கிறது. ஆமென். அநேக உபதேசம் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கிறது, சபை பணிகள் இருக்கிறது. ஆமென். தேசத்தை குறித்து ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தேவ சபையில பங்கு உண்டு. பரலோகத்தில் பங்கு உண்டு என்றால் இங்கேயும் பங்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். யாரும் பாரபட்சம் உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. சீசர் கூட்டத்தை வரவழைத்து, சீசர் கூட்டத்தை கேட்டுக்குங்க, சீசர் கூட்டத்தை. அப்போ இது எண்ணிக்கைக்கு அதிகமான சீசர்கள் பெருகிட்டாங்க. அல்லேலூயா. நியாயத்துக்கு விசுவாச அசெம்பிளி திருச்சபையில் இப்ப சீசர்கள் அப்படி பெருகி இருக்கணும் தெரியுங்களா? அல்லேலூயா. ஏராளமான சீசர்கள் பெருகி பல இடங்களில் ஆண்டவருடைய பணி மகிமையாக நடக்கணும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்கள் பெருகணும். அல்லேலூயா. அவருடைய பணி நடந்து நிறைவேறணும். காலம் கடைசி. அந்த கடைசி காலத்தில் தான் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. வேத ஆதாரத்தின்படி தேவன் உங்களோடு பேசுகிறார். வேத ஆதாரத்தின்படி பேசுகிறார். அல்லேலூயா. அங்கு 12 கோத்திரம், அங்கே 11 சீசர்கள், அங்கே 120 சீசர்கள், அப்புறம் சீசர்கள் தொகை. அல்லேலூயா, அல்லேலூயா, பெருகினது. அல்லேலூயா. பெருக்கத்துக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக இருந்து பரம ராஜ்யத்துக்கு எனக்கும் பங்கு உண்டு என்றால் உணர்வுள்ள இதயத்தோடு கர்த்தர் அழைக்கும் போது எழும்பு. கர்த்தர் அழைக்கும் போது எழும்பு. அல்லேலூயா. பரம ராஜ்யத்தினுடைய அழைப்பு வரும்போது அந்த அழைப்புக்கு நின்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரமராஜ்யத்தினுடைய அழைப்பு என்றைக்கு எப்போ கிடைக்கும் என்று சொல்லி நாங்களாம் எதிர்பார்த்த காலம் உண்டு. ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்தார். மலைகள்ல, உயரமான மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், மொட்டை பாறையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு விசுவாசத்தை பத்தி தெரியாது, வேதத்தை பத்தி தெரியாது. என் தேவன் என்னோடு பேசின காலம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஒருவரை நீ சீசனாகு, நீ ஊழியம் செய் என்று சொல்லி ஒருவர் என்னை சொல்லவில்லை. கர்த்தர் என்னை அழைத்தார், தரிசனத்தில் அழைத்தார். நான் பாஸ்டர் இடத்துல, போதகர் இடத்துல போய் கேட்பேன், இந்த தரிசனத்துக்கு அர்த்தம் என்ன, இந்த தரிசனத்துக்கு காரணம் எனக்கு தெரியாது, நான் இப்படி பார்த்தேன்னு சொல்லி எல்லாம் போய் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த போதகர்கள் என்ன சொன்னார்களோ, நான் என்ன தரிசனத்தை கண்டேனோ அதையவே இயேசு நடத்துகிறார். அல்லேலூயா. நானும் உங்களில் ஒருவன், நானும் உங்களைப் போல மனிதன் தான். அல்லேலூயா. நான் ஒன்று கடவுள் கிடையாது. அப்படியானால் கர்த்தர் உங்களையும் என்னை விட அதிகமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எங்களை, ஆமென், சபை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்ற, எங்க ஊழிய குடும்பத்தில் இருக்கிற எங்களை விட கர்த்தர் மகிமையாய் உங்களை பயன்படுத்துவார். உங்களோடு நாங்க இருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன வழிகாட்ட சொல்றாரோ அதற்காக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக நிற்கிற யாரையும் கர்த்தர் பிரியத்தோடு இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கிற யாவருக்கும் கர்த்தர் பிரியமா இறங்குவார். பாருங்க, நல்லா ரோமருக்கிட்ட போகல ஆண்டவரு, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போகல ஆண்டவரு, யூதர்கிட்ட போகல ஆண்டவரு. அல்லேலூயா. இந்த சீடர்கிட்ட தரிசனமாகி சீடர்கள் கூட பேசுகிறார். அல்லேலூயா. சகல அண்ட சராசரத்துக்கும் தகப்பனா இருக்கிறவர் யார் மேல் பிரியப்படுகிறார்? ஆமென். சகல உலகத்துக்கும் அண்ட சராசரங்களையும் ஆசீர்வதித்த தெய்வம், ஆமென், யாரு கூட இருக்க விரும்புகிறார் என்பது திரும்பி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர் நம்மை அழைக்கும் காலத்திலே நாம் அவருக்கு செவி கொடுத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை போல அழிந்து போகிற ஜனங்கள், நோயில் இருக்கிற ஜனங்கள், பேயிலே பிடிபட்ட ஜனங்கள், அநேக விதத்திலே கைவிடப்பட்ட ஜனங்கள், இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், மந்திரம் பில்லி சூனியத்தில் கிடக்கிற ஜனங்கள், கடனிலே பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிற ஜனங்கள், அநேக பாரம்பரியங்க கலாச்சாரத்தில் சிக்கொண்டவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், விபச்சாரத்துக்கு அடிமையானவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் காப்பாற்றக்கூடிய இந்த பூமியில யார்? அல்லேலூயா. அரசாங்கம் சட்டத்தை போடும்,
ஆமேன், அரசாங்கத்துக்கே ஜெபிக்க கூடிய ஆமேன் அந்த மாபெரும் கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அரசாங்கம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்காக வேண்ட சொல்லி கொடுத்தவர் கர்த்தர். எல்லா ஜனங்களையும் சுகப்படுத்த சொன்னவர் கர்த்தர். ஆமேன். எல்லா ஜனங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னவர் கர்த்தர். பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னவர் கர்த்தர். அதற்காக சீடன் அவசியம். அல்லேலூயா. அதற்காக சீடன் சீசிய அவசியம். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஒளி உன்மேல் வரும். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 60ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பாருங்க. அதை படிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசனம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம், நீ எழும்பாவிட்டால் பிரகாசம் வராது, நீ எழும்பினால் பிரகாசம் வரும். அல்லேலூயா. மக்களே, எழும்பி பிரகாசி, ஆமென், உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமா, இந்த கர்த்தருடைய மகிமை என் மேல் உதயமாக வேண்டும். அதை நீங்க பார்க்காத வரைக்கும், அதை அனுபவிக்காத வரைக்கும், அதை காணாத வரைக்கும் நீங்க எல்லாரும் போலதான் இருப்பீங்க. அதை பார்த்துட்டீங்க, அந்த மகிமை வந்துருச்சு, அது உங்க மேல உதயம் ஆகிருச்சு. ஆமா, இந்த கர்த்தருடைய மகிமை நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்களை விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலனாகிய சவுல், ஆமென், அவனை இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய சவுலை பவுலாய் மாத்தின கர்த்தர் அவனை விடவில்லை. ஹல்லேலூயா. யாரை அழைக்கிறாரோ, யாருக்கு தேவன் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறாரோ, யாரை நிறுத்துகிறாரோ, யாரை உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ, அவர்களை கர்த்தர் பயன்படுத்திய தீர்வார். ஹல்லேலூயா. யாராலும் குறுக்க நின்று எதையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் இந்த உலகத்திலே யாரை முன் குறிக்கிறாரோ அவர்களை குறித்ததான், யாரை அழைக்கிறாரோ அவர்களை அழைத்ததுதான். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் யாரா இருந்தாலும் அவன் தமக்கென்று தெரிந்தெடுத்து நிறுத்துகிறார். பக்தி இல்லாதவனுக்கு கண்டிப்பாய் கர்த்தர் முன்பாக என்னால் தெரியாது. அல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னார் என்று தெரியப்படுத்துவார். நீங்கள் ஆமேன் ஒரு விசுவாசியாக இருக்க தேவன் பிரியப்பட்டிருந்தால் இதை கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்கும்படி தொனிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் சீடர்களாக தேவன் விரும்புகிறபடியினால் தேவன் நம்மை வேறு வழியாக திருப்புகிறார். ஆமேன். அதை நேர் வழியாக திருப்புகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாருங்க, இப்ப வாசிக்கப்படுகிற அந்த வார்த்தை நீங்க ஏராளமான தடவை படிச்சிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம். ஆமா, நீங்க தியானமும் பண்ணிருக்கலாம். இந்த வசனத்தை விசுவாசிட்டீங்கன்னா இது அப்படியே உங்க மேல வேலை செய்யும். அல்லேலூயா. இது சீடனுக்கு சீசிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். இதை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் நாம் அதை படிச்சிருக்கிறோம் 9ஆம் அதிகாரம். அதை நாம நிறைய தடவை படிச்சிருக்கலாம். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே அது வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, ஆமென், சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், ஆமென், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், ஆமென், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும், ஆமென், அவர்களை அனுப்பினார். கேட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, இந்த விசுவாச அசெம்பிளி திருச்சபைக்கு பேய்களை துரத்தக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆமென். சர்வ வல்லவருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே சொல்லுகிறேன், எல்லா பேய்களையும் துரத்தக்கூடிய அதிகாரம் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென். எல்லா நோய்களையும் நீ குணமாக்க முடியும். எந்த நோய்களாக இருந்தாலும் நீ குணமாக்க முடியும். ஆமென். எல்லா வியாதிகளையும் நீ குணப்படுத்த முடியும்.
ஆமென் ஆமென். உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் மேல் வருகிறது. அது வேலை செய்யும், அது ஆண்டு கொள்ளும், அது உங்களோடு கூட இருந்து பலமான காரியங்களை செய்யும். கர்த்தரே இது உங்களுக்கு நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து அந்த தகப்பன் உங்களோடு இருப்பாராக, அந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அந்த இயேசு உங்களோடு இருப்பாராக. இந்த சீடர்களோடு அவர் இருந்து செய்யும் காரியம் பெரிதும் பயங்கரமாயிருக்கும். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்ற வந்த பரிசுத்தரே, எனக்காக சிலுவையை சுமந்தவரே, எந்தன் வாழ்வை மாற்ற வந்த பரிசுத்தரே, எனக்காக சிலுவையை சுமந்தவரே, எங்கள் தகப்பனும் நீர்தானையா, எந்தன் தாயும் நீர்தானையா, எங்கள் தகப்பனும் நீர்தானையா, எங்கள் தாயும் நீர்தானையா. கண்ணிமைக்கும் நேரத்திலே விழுந்தேனையா, காக்கும் கரம் கொண்டு என்னை, ஆமாண்டவரே, கண்ணிமைக்கும் நேரத்திலே விழுந்தேனையா, காக்கும் கரம் கொண்டு என்னை அணைத்தேரையா, உந்தன் உள்ளங்கையில் வரைந்தேரையா, எந்த நுயிரே நீதானையா, உந்தன் உள்ளங்கையில் வரைந்தேரையா, எந்த நுயிரே நீதானையா, என்னை அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, என்றும் என் வாழ்வில் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, என்றும் என் வாழ்வில் ஆதாரமே, எங்கள் தகப்பனும் நீர்தானையா, எங்கள் தாயும் நீர்தானையா. மக்களே, இன்னைக்கு உண்மையிலுமே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் கலந்து இந்த உலகத்தில் இருக்கிற பேய்களை, கட்டுகளை, நோய்களை, பிசாசினுடைய அந்தகார கிரிகளை, இருமனத்து ஆவிகளை, குழப்பத்து ஆவிகளை, தடை செய்கிற ஆவிகளை, எல்லா ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும்படியான வரங்களை, வல்லமைகளை சர்வ வல்லவர் உங்களுக்கு கொடுத்து, ஆமென், அவர் மிகப்பெரிய போர் கருவியாய் உங்களுக்குள் உருந்து அவரே புறப்படுவார், அவரே உங்களை ஆண்டு கொள்ளுவார், எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும், எல்லா கெட்ட சக்திகளும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும், நீங்க சொன்னபடி அது செய்யும். நீங்க எதை பேசுகிறீர்களோ அது கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கு போகிறீர்களோ அங்கு கர்த்தர் நடத்துகிறார், நீங்கள் எதை உடைக்கிறீர்களோ அதை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். எல்லாம் கர்த்தரால் ஆகும், அவராலே நடக்கிறது. கர்த்தரே உங்களை ஆண்டு கொள்ளுவார். எல்லா தீமைகளையும், எல்லா அந்தகாரங்களையும், கெட்ட சக்திகளையும் அழிக்கிற அதிகாரம் புறப்பட்டு வருகிறது. எல்லாவற்றையும் அழிக்கிற அதிகாரம் புறப்பட்டு வருகிறது. எல்லாவற்றையும் அளிக்கிற அதிகாரம் புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள், வரத்தை பெற்றுக்கொள், ஆளுமையை பெற்றுக்கொள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசு உனக்குள் கொடுக்கிற அத்தனையும் பெற்றுக்கொள்ளு. ஆண்டுகொள். கர்த்தருனை பயன்படுத்துவார், கர்த்தருனை ஆண்டு கொள்ளுவார். அவருனையோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரிதும் பயங்கரமாயிருக்கும். எல்லாம் அதிரட்டும், பயந்து ஓடட்டும், உடைக்கப்படட்டும், நொறுங்கட்டும், அந்தகார கட்டுகள் உடைக்கப்படட்டும்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே தீமைகள் வேரோடு பிடுங்கப்படட்டும். இந்த ஜனத்துக்குள்ளாக தெய்வீக வரத்தை அனுப்புகிறேன். இந்த ஜனத்துக்குள்ளாக தெய்வீக வரத்தை அனுப்புகிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே தேவ சத்திய வார்த்தையின்படி உம்முடைய இறைப்படி ஆற்றுகிற நான், உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சொற்படி இவர்களுக்குள்ளாக தேவ வரங்கள் வேலை செய்வதாக, ஆண்டு கொள்வதாக, ஆளுமை செய்வார்களாக, அநேகத்தை அறுவடை செய்வார்களாக, அநேகத்தை அசைப்பார்களாக, முடங்கி கிடந்தவைகளை கட்ட அவிழ்ப்பார்களாக, அநேக இருள்களை வெளிச்சமாய் மாற்றுவார்களாக, இவர்கள் போகிற பாதைகள் திறப்பதாக, அநேக காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற போர் கருவியாய், நல்ல சீடனா சிஷ்யாய், கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாய் போவார்களாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அனைவர் மேலும் உம்முடைய நிறைவான தெய்வம் நிரம்பியிருப்பீராக. அனைவரையும் ஆண்டு கொள்ளும் ஏசப்பாவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான வழிநடத்துதலும் வந்திருக்கிற எல்லா மக்களோடும் வராத மக்களோடும் மகா தேவன் இந்த பூமிக்கு வரும் வரை மாறாமல் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.